சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா, உன் சாயப்பா அன்றே உனக்கு சொல்லியிருந்த ஒரு விஷயம், நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று. என் வார்த்தைகளை மதிக்காமல் நீ இன்னமும் இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக சாயப்பா எதற்கும் பொறுப்பேற்க முடியாதல்லவா? நான் தான் இது உனக்கான இடம் இல்லை, நீ கிளம்பிவிடு என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றேனே. மீண்டும் மீண்டும் இருப்பாயானால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே காயப்படுத்தி கொண்டு தானே இருக்கும். என் குழந்தையே, எதற்காக ஒரு இடத்தை விட்டு நாம் கிளம்ப வேண்டும், எதற்காக இந்த இடத்தை விட்டு நாம் விலகிச் செல்ல வேண்டும், எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஒரு புரிதல் இருக்கும் அல்லவா? சாயப்பா எதையும் தெளிவில்லாமல் உனக்கு சொல்வதும் இல்லை. அதே நேரம் நான் சொல்ல நினைக்கும் விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தால் நிச்சயமாக அப்பாவிற்கு கோபம் வரத்தானே செய்யும். என் குழந்தையே, எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களும் இங்கு ஒருத ஒருதலுக்கு புரிதலை கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கான தெளிவுபடுத்தி கொண்டு தான் இருப்பேன் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும்பொழுது இனி உன்னை தேடி வரும் எல்லாமும் என் குழந்தைக்கு நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்க்காமல் உனக்கான எந்த முடிவுகளையும் எடுக்க மாட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்ல நினைக்க மாட்டேன். உன்னை தேடி தேடி வரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ முதலில் புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள். சாயப்பா இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையும் உனக்கு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னை சுற்றி நடந்த ஒரு காரியம் எனக்கு புரிந்து அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்க நினைத்திருக்கும் பொழுது, என் குழந்தை, நீ அதையெல்லாம் விட்டுவிடக் கூடாதல்லவா? சாயப்பா இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நான் மதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும். எதையுமே தெரிந்து கொண்டு மனநிறைவோடு நீ எங்கும் நின்று காட்ட வேண்டும். உன்னோடு நான் இருப்பதில் இனி எப்பொழுதும் உனக்கு அடுத்த கட்ட நிலையை நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்தது என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி இந்த அப்பா உனக்காக துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல புரிதலை கொடுத்து உன்னை இது வாழ வைக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நான் உனக்கே என்று தொடர்ச்சியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. அப்படி நம்பு. இனி எந்த காலத்திலும் உன்னை விட்டுவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியானவற்றை நான் உன்னோடு நின்று எப்பொழுதும் உனக்கே என்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் என் குழந்தைகளுக்குள் தோன்றிய சில விஷயங்களை நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் தாண்டி உன்னோடு உடன் வரும் அப்பா உன்னை கவனித்து உனக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் எனக்கு சரியாக படவில்லை. உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு அறிவுரை கொடுக்கும் இந்த மனிதர்கள் யாரும் நல்லவர்களும் இல்லை என்பதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய காயத்தை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களில் உன்னை அதிகமாக சோதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் கடந்து இனி உனக்காக நான் என்ன கொடுக்க எண்ணுகிறேன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய காலம். எந்த நேரத்திலும் அப்பா சொல்லும்பொழுது இதை எல்லாமும் என் குழந்தை அவ்வளவு சுலபமாக நீ கைவிடக்கூடாது. சாயப்பா ஒவ்வொன்றையும் உனக்கே என்று எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பா உன்னை நிலைகுலைய செய்ய இதை சொல்லவில்லை. அது எப்படி சாயப்பா ஒரு இடத்தில் வந்து அமர்வதை பெரிய பாடாக இருக்கின்றதே. நீ வேறே கிளம்பு என்று சொன்னால் உன் பிள்ளையான நான் எங்கு செல்வேன்? என்னை சுற்றி இருக்கின்ற பல பிரச்சனைகளை எல்லாமும் நான் எப்படி கடந்து வருவேன் என்று என் குழந்தை நீ என்னிடம் கேட்கிறாய் அல்லவா? நிச்சயமாக சாயப்பா இதை புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் என்னால் கட்டாயமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. உனக்கு இனிமேல் நான் என்ன கொடுக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்ட பிறகுதான் அப்பா உனக்கு சில எச்சரிக்கைகளை என்னவென்று சொல்லி இருந்தேன். அதாவது பொதுவாகவே நாம் இருக்கின்ற இடத்தில் நமக்கு எந்த நொடியிலும் நிம்மதி இல்லாமல் போகிறது என்றால், எந்த நொடியிலும் நமக்கு வேதனைகளை தொடர்ந்து வருகிறது என்றால், அந்த இடத்தில் உனக்கு சொந்தமான இடமாக இல்லாத பொழுது கொஞ்சம் மாற்றி பார்ப்பது எப்பொழுதுமே ஒரு விதமான மன அமைதியை கொடுக்கும். அதாவது சுற்றி இருப்பவர்களுக்காக நான் உன்னை கிளம்பச் சொல்லவே இல்லை.
உன்னுடைய மன அமைதிக்காகவும் உன்னுடைய நிம்மதிக்காகவும் தான் நான் இங்கிருந்து கிளம்பச் சொல்லி இருந்தேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளுக்காகத்தான் நான் இங்கிருந்து கிளம்பச் சொல்லி இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது இந்த சாய் அப்பா நான் உன்னோடு துணை இருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் முழுக்க, இனி உனக்கு நடப்பது எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள். இனி உனக்கு நடப்பது எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள். அப்படி அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். இந்த சாயப்பா இருக்க உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை. இந்த சாயப்பா உன்னோடு உனக்கென துணை இருக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொள். நல்லது வேண்டி நான் உன் முன்னால் என்ன நடத்துகிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ சரியாக உணரத்தான் வேண்டும். சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது, என் குழந்தை நீ எதையாவது யோசித்து இனி கலங்காதே. உன் முன்னால் நான் வரக்கூடிய இந்த காலங்கள் அத்தனையிலும் இனி உனக்கே என்று நான் மதிப்பை கொடுக்கட்டும். உனக்கே என்று நல் மாற்றத்தை கொடுக்கட்டும். சாயப்பா உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சரியாக எதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி எதையுமே என் குழந்தை நீ கட்டிவிடக்கூடாது. அதாவது முதலில் புரிந்து கொள், உன்னுடைய மன அமைதியையும் காக்கவும் உன்னுடைய நிம்மதியை உனக்கு மீட்டுக் கொடுக்கவும் இந்த அப்பா உன்னை தொடர்ந்து வந்து அதை நீ புரிந்து கொண்டிருப்பது உண்மையென்றால் நிச்சயமாக உனக்கு நிம்மதி இல்லாத இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நீ சென்று இருப்பாய். வேறு வழியே இல்லாத பட்சத்தில் நீ இடத்தை காலி செய்வதை நிறுத்திவிட்டு அந்த விஷயத்தையும் அந்த பிரச்சனையும் தைரியமாக எதிர்கொள்ள நீ துணிய வேண்டும். அந்த பிரச்சனையை தைரியமாக நீ உணர்ந்துவிட துணிய வேண்டும். பிரச்சனைகளுக்கும் பயம் வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் தூக்கி சுமப்பது இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளும் வேதனைகளும் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய தேவைகள் என்னவோ உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவோ என்பதை எல்லாம் நான் உனக்கே என்று எப்பொழுதும் சரியாக எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம் இந்த தெய்வம் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள். நம்பிக்கையோடு உன்னை அது வழி நடத்தும் என்பதையும் நீ புரிந்து கொள். சாயப்பா சொல்ல சொல்ல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சரியாக எப்பொழுதும் இதை எல்லாமும் நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உனக்கான சூழ்நிலைகளை எல்லாமும் உனக்கு நடத்தி கொடுக்க வந்துவிட்ட பிறகு இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராகு. உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்ள தயாராக முடியாது நடக்காது என்று எதையும் நினைத்து நீ வருந்தாதே. எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதையும் நீ நம்பு. சாயப்பா சொல்வது போல எந்த ஒரு காரியத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். உன்னை தேடி தேடி வரக்கூடிய அத்தனையும் நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பா உன்னை சுற்றி இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனே என்பதனை இனிவரும் காலங்கள் உனக்கு நிச்சயமாக சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் நின்று உனக்காக பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் பல தீமைகள் உன்னை விட்டு விலக வேண்டும். இந்த அப்பாவின் அன்போடு உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்ல புரிதல் ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்களில் என் குழந்தையினுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டு. சந்தோஷமாக எதையும் என் குழந்தை நீ உணர்ந்து காட்டு. நடக்காது என்ற எந்த நிலையிலும் எதையும் சொல்லி என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னுடைய தேவைகள் என்னவோ அதை எல்லாமும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு உருவாக்கி கொடுக்க எப்பொழுதும் தயாராகவே இருப்பேன் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். என்னவாகும் என்று என் குழந்தை கலங்கினாயோ அதை எல்லாமும் தாண்டி உன் அப்பா உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க வருகிறேன் என்பதை முதலில் புரிந்து கொள். மிகப்பெரிய புரிதலை உனக்கு எப்பொழுதும் நான் கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். அப்பாவின் அன்பு உன் வாழ்க்கையில் இத்தோடு முடிந்துவிடப் போவது கிடையாது. உன்னை சுற்றி வரும் பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் முன்பாக அது இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி வந்து நான் உனக்கு நடத்தும் எல்லாவற்றையும் நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாக புரிய வைப்பேன். எப்பொழுதும் உனக்கு என்று நான் சரியாக தெரியப்படுத்துவேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதாவது இந்த சாயப்பா எந்த நாளும் உனக்கு துணை இருப்பது இனி வரக்கூடிய நேரங்களை உனக்கே என்று பலுப்படுத்த வரும் என்பதை மறக்காதே. இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கே என்று உறுதிப்படுத்தும் என்பதையும் மறக்காதே. தீமைகளை விலக்கி நன்மைகளை உனக்கு நான் கொடுத்துவிட வருகின்ற இந்த நேரம் இனி சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் பொறுமையோடு நீ எதிர்கொள்ள வேண்டும். எதிலும் நமக்கு துரோகங்கள் செய்கின்றவர்களை நாம்
சுலபமாக மறந்துவிடக்கூடாது. மீண்டும் அந்த துரோகத்திற்கு உள்ளேயே சிக்கிவிடலாம் என எண்ணக்கூடாது. நம்மை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும், நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும், ஏதுவென்றும் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்துவிடு. எல்லா விஷயங்களையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள முடிவு செய்துவிடு. இனி நடக்கக்கூடிய அத்தனை நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதிப்படுத்து. சாயப்பா உன்னை தேடி வரும் இந்த காலங்களில் உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை எல்லாமும் நான் வேறறுத்து உனக்கு நன்மைகளை கொடுத்துவிட எண்ணுகிறேன். இந்த தீமைகளை எல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி உனக்கான நம்பிக்கையை நான் கொடுக்க எண்ணுகிறேன். எதையெதையோ எதிர்பார்த்து இந்த மனிதர்களிடத்தில் என் குழந்தை நீ ஏமாந்து நின்றது எல்லாம் போதும். இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த சாயப்பா துணையிருந்து எல்லாவற்றையும் செய்து தருவேன் என்பதை நீ நம்பினால் போதும். எல்லாம் உன் சாயப்பா நிச்சயமாக செய்து தருவேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.